வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது 5 முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் ஒரு புது கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி. நம்மளே ஒரு 5 முக்கியமான கேள்விகள் கேட்டுக்கணும் ஒரு கேமரா வாங்கும்போது. அது என்னன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதே டைமில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் ஒரு வாட்டி நான் புது வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், அந்த உற்சாகம் தான் எனக்கு ஒரு வாட்டி இனிமேல் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்காக பண்ணுவேன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோ போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் FPS தமிழ் சேனல். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோகிராஃபர், இல்லைனா ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்னா கரெக்டான சேனல் தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி வீடியோ 5 முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் ஒரு புது கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் ரீசன் நீங்கள் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பிராண்ட் அதான் நோக்கி முதல் பார்க்க வேண்டியது நம்ம எந்த பர்பஸ்க்காக வாங்குகிறோம், நம்ம பர்பஸ் என்ன, அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு உங்களை கேள்வி கேட்டுக்கணும். அதாவது நம்ம ஹாபிக்காக ஒரு கேமரா வாங்குகிறோமா, இல்லைனா ஒரு கரியர், ஒரு ஜாப் மாதிரி இந்த கேமராவை யூஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா ஒரு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதோ, இல்லைனா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்காக ஒரு கேமரா வாங்குறீங்களா, இதை முதல் டிசைட் பண்ணணும் எதுக்காக கேமரா வாங்கணும். ஏன்னா கேமரா வாங்கும் போது அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அது சுத்தி. ஸோ நம்ம கேமரா நம்ம கிட்ட எக்கச்சக்கம் பணம் இருக்கு, ஒரு ஹாபி மாதிரி வாங்குறோம்னா சும்மா என்ன கேமரா வேணா ஒரு வாங்கிக்கலாம். அதே டைம்ல நீங்க ஒரு கரியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதாவது நம்ம போட்ட காசுக்கு கேமராக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா, அந்த கேமரா நம்மளுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குதா, அது பார்ப்போம். இல்லைன்னா சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணிடுவோம். அதே டைம்ல அந்த யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஆட்சன்ஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிட்டர்ன்ஸ், கேமரா ரிட்டர்ன்ஸ் ஒரு ப்ராஃபிட் மாதிரி வருமா. ஸோ நம்ம அது எது நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். அதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் இதுதான் நம்ம பர்பஸ், இதுக்காக தான் நம்ம கேமரா வாங்குறோம்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் 1 செக். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர், நம்ம எந்த பாத்வே எந்த லைனுக்கு போறோம்னு. ரெண்டாவது பார்க்க வேண்டிய ரீசன் நம்ம என்ன ஃபீல்டு, என்ன லைனுக்குள்ள போறோம். இப்போ நம்ம லைன்னு சொல்ல போனீங்கன்னா அதாவது போட்டோகிராஃபியா இல்லனா வீடியோகிராஃபியா இல்லனா ரெண்டுமா, சோ எந்த லைன் ஆஃப் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அது நெக்ஸ்ட் டிசைட் பண்ண போறோம் பாயிண்ட் 2ல. அதாவது போட்டோகிராஃபினா இதுதான் நம்ம பெர்மனன்ட் போட்டோகிராஃபி மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். சோ போட்டோகிராஃபி பேஸ் பண்ணி இதுதான் நம்ம லைன் ஆஃப் ஒர்க். இல்லனா நம்ம ஒரு வீடியோகிராஃபர், வீடியோஸ் மட்டும் தான் எடுக்க போறோம், லைக் வெட்டிங் அது மாதிரிலாம். சோ வீடியோனா இது மட்டும் தான் நான் பண்ண போறேன், சோ எனக்கு வீடியோக்கு மட்டும் தான் கேமரா வேணும், சோ அது ஒரு லைன். இல்லனா நான் போட்டோகிராஃபியும் பண்ண போறேன், வீடியோகிராஃபியும் பண்ண போறேன், சோ இதுதான் ரெண்டும் சேர்த்து ஹாபியாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஃபார் ஒரு சோஷியல் மீடியா கூட இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ரெண்டும் வேணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்க்க போனால் இதுதான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பர்பஸ் என்ன, ரெண்டாவது எந்த லைனுக்குள்ளே நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நான் ஒரு கரியராக எடுத்துக்க போகிறேன். செகண்ட் பாயிண்ட் வீடியோ மட்டும் தான் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும் நம்மளுக்கு நம்ம வாங்க போகிற கேமரா பேஸ் பண்ணது ஒரு கரியருக்காக, ரெண்டாவது இது ஒரு வீடியோக்காக. ஸோ ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு மைண்டில் கிளியர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது லென்ஸ் ஆப்ஷன்ஸ். லென்ஸ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு கேமரா வாங்கும் போது. அதாவது நம்ம ஒரு கரியர் எடுக்கிறோமோ இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா பர்சனோ ஒரு காசு இன்வால்வ், ஒரு இன்கம் எதிர்பார்த்து பண்றோம்னா நம்ம யூஸ்வலா டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஷூட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வெரைட்டி ஆஃப் லென்ஸ் தேவை. நம்ம வாங்க போற கேமரா எவ்வளவு கூடிய லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளவு கூடிய நல்லது. ஸோ வாங்குற கேமரா நம்ம பேஸ் பண்ணி நம்ம நெட்ல போய் என்னென்ன லென்சஸ் அந்த கேமராக்கு சூட் ஆகும், எத்தனை லென்சஸ் சூட் ஆகும், தேர்ட் பார்ட்டி லென்சஸ்லாம் என்ன மாதிரி லென்சஸ் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அந்த மூணாவது பாயிண்ட்ல எவ்வளவு கூடிய லென்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கோ அவ்வளவு கூட நல்லது. மறக்காம இந்த மூணாவது பாயிண்ட் லென்ஸ் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு முதல் போய் பாருங்க. ஒரு சோனி கேமரா போறோம்னு வச்சுங்களேன், சோனில எக்கச்சக்க லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் என்னோட இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன், அந்த லிங்க் மேலே ஒரு லிங்க் இருக்கும் சோனியோட கேமரா சிஸ்டத்தை பற்றி. உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னா அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம கேமரா பாடி நம்மளோட ரொம்ப வருஷம் இருக்க போகுது. அந்த கேமரா பாடியோட நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு லென்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லெங்த், அதாவது 24 மில்லிமீட்டர்ஸ், 16 மில்லிமீட்டர்ஸ், வைட் ஆங்கிள், போர்ட்ரேட், அந்த மாதிரி ப்ரைஸ் வைஸ் நல்ல லென்ஸ் ஒரு 20,000 ரூபாய்க்கும் ஒரு நல்ல லென்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி ஒரு 80,000 ரூபாய்க்கும் ஒரு நல்ல லென்ஸ் கிடைக்கணும். 1.5 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு நல்ல லென்ஸ் கிடைக்கணும். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் ப்ரைஸ் வைஸ் ஆல்சோ. நான் அதே டைமில் இது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கேமரா வாங்கும் போது என்னோட
பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து எப்பவுமே பாடி மட்டும் வாங்குங்க. ஏன்னா வந்து கேமராவோட வர லென்சஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அவுட்புட் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர் தான். கேமராவோட வர லென்சஸ்லாம் வந்து கிட் லென்சஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பர்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 4 5 அப்படி தான் வரும். உங்களுக்கு 2.8 1.8லாம் வராது உங்களுக்கு. ஸோ லோ லைட்லலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மூணாவது பாயிண்ட்ல. அதனால தான் இந்த மூணாவது பாயிண்ட் ரொம்ப எலாபரேட் பண்ணி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டை வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பர்பஸ், ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி லைன் ஆஃப் கேமரா வேணும், மூணாவது பாயிண்ட் வந்து உங்களுக்கு லென்ஸ் ஆப்ஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் லென்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு இந்த கேமராவில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருதுன்னா, நாலாவது பாயிண்ட் பார்க்க போனீங்கன்னா ஸ்பெக்ஸ். கேமராவோட என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் பண்ணுற லைன் ஆஃப் ஒர்க்குக்கு. எப்பவுமே கேமரா வந்து ஒரு ஆல் பர்பஸ் கேமரா வாங்குறதோட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உங்களுக்கு உங்கள் தேவைக்கு பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேமரா வாங்குறது தான் என்றைக்குமே ஒரு நல்ல ஆப்ஷனு. அதை பேஸ் பண்ணி ஸ்பெக்ஸ் பார்க்குறது தான் ஒரு திறமையான ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ நீங்கள் பார்க்க போகிற ஸ்பெக்ஸில் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னா ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்ஸ், நீங்கள் வீடியோஸ் தான் பண்ண போனீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்ஸ், அதே மாதிரி ஹைபிரிட், அதாவது நீங்கள் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்ஸ் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த ஒரு வாட்டியா நீங்க எல்லா கேமரா ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகே, நம்மளுக்கு இந்த கேமரால இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு இது தேவை. ஓகே, இந்த கேமரால இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஸோ இந்த கேமரா அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா இல்லை. நீங்க அப்படி பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு 2-3 கேமரா ஆப்ஷனுக்கு வருவீங்க. அந்த 2-3 கேமரா ஆப்ஷன் வந்தோடனே அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஒரு 2 ஆப்ஷன் வரும். நீங்க இதை சர்ச் பண்ணும்போது அதே டைம்ல உங்களுக்கு மைண்ட்ல பிரைஸும் ஒரு ஃபேக்டரா இருக்கும் மைண்டுக்குள்ள. ஸோ அந்த பிரைஸும் பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறதும் பேஸ் பண்ணி ஃபைனலாக உங்களுக்குன்னு ஒரு 2 ட்ரீம் கேமரா ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. அந்த 2ல் வந்து நல்லா ரீசர்ச் பண்ணி ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு இந்த கேமரா. இந்த டிசிஷன் நீங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குது. அதாவது 4வது பாயிண்ட் இந்த ஸ்பெக்ஸ் இதுதான் நம்மளுக்கு வேணும்னு. இதெல்லாம் டிசைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேமரா தான் வேணும். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போற இது வந்து எந்த பிராண்டு போகிறோம். ஏன்னா சில கேமராங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப சிமிலர் கேமராஸ்ல இருக்கலாம், சோனியில் இருக்கலாம், கேனன்ல இருக்கலாம், அதே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம். அதுதான் அந்த 5th பாயிண்ட்ல நீங்கள் ஃபைனலாக நேரோ டவுன் பண்ணுறது வந்து எது வந்து யூனிக்கான ஃபீச்சர். அந்த 2 ஃபைனலாக வர கேமராஸ் உங்கள் 4th பாயிண்ட்ல 2 கேமராவை நல்லா ரீசர்ச் பண்ணி 5th பாயிண்ட்ல வந்து இன்னும் நேரோ டவுன் பண்ணுறீங்க. அதாவது இதுதான் எனக்கு வேணும், இந்த ஃபீச்சர் இந்த 2 கேமரா இருக்கா, ஓகே டிக் பாயிண்ட் பண்ணுங்க. ஒரு பேப்பர் பென் வச்சுக்கலாம், பேப்பர் பென் வச்சு 2 கேமரா வந்து ஒன்று நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த கேமராவில் வந்து ஐஎஸ்ஓ வந்து 100 to இவ்வளோ தான் இருக்கு. ஓகே, இந்த கேமராவில் 100 to இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே டிக் மார்க். ஓகே, இந்த கேமராவில் வந்து லென்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து 32 இருக்கு. ஓகே, இந்த கேமராவில் வந்து 75 இருக்கு. ஓகே டிக். ஓகே, இந்த கேமராவில் இது ஜாஸ்தியாக இருக்கு. டிக். ஸோ நீங்கள் டிக் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஃபைனல் ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம எதிர்பார்த்ததில் இந்த டிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த கேமரால நம்ம எதிர்பார்க்கிறது இன்னும் நிறைய இருக்கு, இந்த கேமரால கிடையாது. ஓகே, பிரைஸ், இந்த பிரைஸ் மேட்ச் ஆகுமா, இல்லனா பிரைஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கேமராக்கு போலாமா நம்ம, ஏன்னா இது வந்து ஒரு 20,000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் மாதிரி பண்ணி ஃபைனலா நீங்களே கான்ஃபிடென்ட்டா இதுதான் என்னோட கேமரா. ஸோ இந்த டிசிஷனுக்கு நீங்க ஃபைனலா வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த வீடியோ பண்ண ரீசன் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பல கேமரா வாங்கியிருக்கேன், நிறைய வாட்டி தப்பு பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் கிமிக் மூலிமா நிறைய ஏமாந்து போயிருக்கேன். இதெல்லாம் தாண்டி வந்து தான் நான் கற்றுக்கினது 5 பாயிண்ட். இதெல்லாம் நான் பண்ணி இந்த 5 பாயிண்ட் எப்பவுமே என்னை கேள்வி கேட்டு இப்போ வாங்குற கேமராஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கேமரா தான் நான் வாங்குறேன். அதே மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வேல்யூ கிடைக்கும்னு. அதனால தான் இந்த குவிக் வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ அகைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு புது கேமரா வாங்கும் போது சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற கேனன் R10 பற்றி பேச போகிறேன். அது இல்லாமல் இன்னொரு வீடியோ கேனன் R10 வந்து A74 கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு உற்சாகம் கொடுக்க போகுது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்கு, ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன், இது 3 தான் நீங்கள் கொடுக்குற எனக்கு அந்த சப்போர்ட். மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை.